நம்ம எல்லாரும் புளியை பார்த்து பயந்து ஓடுவோம். ஆனால் 12 வயசு ஒரு பையன் புலி மேலே ஏறி சவாரி செஞ்சிருக்கான்னு சொன்னால் நம்புவீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். போன வீடியோவை பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. மகிஷாசுரனோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட தங்கை பழிவாங்க பிரம்மாவை வேண்டி பயங்கரமாக தவம் இருக்காங்க. அந்த தவத்தோட பலனா பிரம்மாவும் காட்சி தந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு மகிஷி சாகா வரம் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரம்மா முடியாதுன்னு சொல்ல உடனே மகிஷி வேற ஒரு வரம் கேட்குறாங்க. சிவன் விஷ்ணு அம்சத்தால் தான் எனக்கு மரணம் வரணும். காரணம் சிவன் விஷ்ணு 2 பேருமே ஆண். அதுக்காக பிரம்மா மறுக்காமல் அந்த வரத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ அரைக்கு இனிமேல் நம்மளை அழிக்க யாருமே கிடையாதுன்னு எல்லா முனிவர்கள் தேவர்களையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அப்போது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து சிவனோட இணைகிறாங்க. அப்போதான் சிவ விஷ்ணு அம்சத்தால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பம்பை நதிக்கரையில் ராஜசேகர அரசனுக்கு கிடைக்குது. அதுவும் கழுத்தில் மணியோட. இவர் யாருன்னா பந்தல மகாராஜர். இவர் ஒரு தீவிர சிவபக்தர். ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. அதனால சிவன் கிட்ட அரசன அரசியும் வேண்டுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த தெய்வீக குழந்தை இவருக்கு காட்டுக்கு நடுவில் கிடைக்குது. ஸோ அந்த குழந்தைய மன்னரும் ராணியும் தன்னோட குழந்தையா நினைச்சு அந்த குழந்தை மணிமாலையோட இருக்கிறதுனால மணிகண்டனும் பெயரும் வைக்கிறாங்க. வருடங்கள் ஓடுது. மணிகண்டனுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மணிகண்டன் இளவரசரை அறிவிக்க நினைக்கிறாரு பந்தல மன்னன். ஆனால் அங்கே உள்ள மந்திரி தன்னோட சூழ்ச்சியால் ராணியை மயக்கி தான் பெத்த பையன் தான் இளவரசராக வரணும்னு ஆசையாக வளர்த்த மகனை கொல்ல துணிஞ்சிட்டாங்க. அதுக்காக ஒரு நாடகம் போட்டாங்க. தனக்கு தீராத தலைவலி இருப்பதாகவும் அது சரி பண்ண புலிப்பால் கொண்டு வரணும்னு வைத்தியரை பொய் சொல்ல வச்சுட்டாங்க. மணிகண்டன் தாயோட வழியை போக்க புலிப்பாலை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஐயப்பன் காட்டுக்குள்ளே போய் கொடுமை செஞ்சுட்டு இருந்த மகிஷியை அழிச்சு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிம்மதியை கொடுக்குறாரு. அப்போது மகிஷி உடம்புல இருந்து ஒரு பெண் வந்து மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. மணிகண்டன் அதுக்கு நான் பிறந்தது இந்த அரக்கியை அழிச்சு கலியுகத்தை காப்பதற்காக. ஸோ இந்த பிறவி நான் பிரம்மச்சாரியாக இருப்பது தான், உன்னை கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்வையும் சொல்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு ஒரு கோவில் கட்டுவாங்க, அதுக்கு பக்கத்தில் உனக்கும் ஒரு சன்னதி இருக்கும். என்னை தேடி என்னைக்கு கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தாயோட தலைவலியை போக்க இந்திரதேவரை புலியாக மாற சொல்லி அந்த புலி மேலே அமர்ந்து புலியை பந்தல அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ தான் அந்த தாய்க்கு புரியுது அவர் சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தைன்னு. மனமுருகி மன்னிப்பு கேட்குறாங்க ராணி. மணிகண்டனும் தந்தைக்கிட்ட என்னுடைய அம்பு எங்கே விழுகுதோ அங்கே எனக்கு ஒரு கோவில் கட்டித்தாங்க, அதை சபரிமலைன்னு அழைப்பாங்க. அங்கே வர்ற பக்தர்களுக்கு நான் அருள்பாலிப்பேன், அங்கே எல்லாரும் என்னை சபரிமலை ஐயப்பன்னு அழைப்பாங்கன்னு சொல்கிறாரு. சரி, 7 சாஸ்தாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த 7 சாஸ்தாவுக்கு மூலாதாரமாக இருக்க சாஸ்தாவை பற்றி தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பார்ட் 8ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.